ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்இ ஸ்பேசி தமிழ் கிச்சன். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச பேபிகார்ன் கோல்டன் ஃப்ரை 65 பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும். இது ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. இப்போ தண்ணி ஒரு பாத்திரத்தில் கொதிக்க விட்டு உப்பு சேர்த்துக்கலாம். அதோட பேபிகார்னை வந்துட்டு நம்ம நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் இதோட சேர்த்துக்கலாங்க. இது ரொம்ப சீக்கிரமாக செஞ்சலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க அந்த இதை. இப்போ பாருங்கள் கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு வடிகட்டிக்கலாம். இப்போ தண்ணியெலாம் வடிஞ்ச பின்னாடி வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ கடலை மாவு வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, சின்ன ஸ்பூனில். இப்போ இஞ்சி பூண்டு விழுது அந்த சின்ன ஸ்பூன்லேயே 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்க்குறதுனால வந்துட்டு ஒரு கிறிஸ்பினஸ் தரும். அப்புறம் வந்துட்டு ஆயில் வந்து ரொம்ப இழுக்காதுங்க. இப்போ வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேங்க. இந்த எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிற ஐட்டம் எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தா நல்ல ஒரு சைனிங் கிடைக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஸ்பூனில் வச்சு கிளறிக்கோங்க. இது எல்லாமே கலந்து வர்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து பாத்திரம் தேவைப்படுற அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தாச்சு. இந்த பேபிகார்னில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குங்க. இப்போ உப்பு சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கலந்துட்டு வந்துட்டு ஃப்ரீசரில் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வைக்க போகிறோங்க. ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சருக்கே வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு, வெளியில் எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு, பொரிச்சு எடுக்க போகிறோங்க. இது வந்துட்டு அவ்வளோவா எண்ணெய் இழுக்காதுங்க. சீக்கிரம் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு கொடுத்துடலாம். நம்ம வெளியில் வாங்கி கொடுக்குறதுக்கு நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்தோன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் நம்ம. இப்போ ஒரு பக்கம் பொரிஞ்சு வந்துருச்சு, இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக கோல்டன் கலரில், எவ்வளோ அழகாக பார்க்கவே, எவ்வளோ கிறிஸ்பியாக, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.